வெல்கம் பேக் டு நான் உங்கள் ஏகே. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டிஎன்பிசி சம்மந்தமாக போடுற அனைத்து ஷார்ட்கட்ஸும் உங்களை வந்து அடையும். வாங்க டுடே டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா 10th பழைய புக்கில் உள்ள திருக்குறளில் பயின்ற ஒரு அணிகளெல்லாம் ஷார்ட்டாக எப்படி மைண்டில் நிலைநிறுத்திக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒன் குறள் போவோம். பாருங்கள், இந்த குறளில் பொருள் நிறைய இடத்தில் வரும். இது எப்படி ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கலாம்னா, இந்த குறளை பார்த்ததுமே உங்களுக்கு மைண்டில் வர மாதிரி சொல்கிற மாதிரி ஷார்ட்கட்டு. பொருள் இருந்தால் நிறையா பேர் நம்மளை சொல்லுவாங்க, அதே மாதிரி பின்னாடியே வருவாங்க. அப்புறம் நிலையாக இருக்க மாட்டாங்க, பொருள் காலியான ஓட்ட முடிச்சிருவாங்க. எனவே இந்த பொருள்னு வர குறளுக்கான ஷார்ட்கட் பார்த்தோன்னா சொல் பின் வரும் நிலையணி. நெக்ஸ்ட் ஒன் குறள் பார்த்தீங்கன்னா, அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. இந்த குறளை எப்படி ஷார்ட்டாக அணியை மைண்டில் வச்சுக்கலான்னா, பாருங்கள், இந்த குறளில் அழுக்காருடையான் கண், இதில் அழுக்கான்றதை அழுக்கன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அந்த அழுக்கம் அழுக்காக இருக்கிறதுனால அவன் ஓமையாக இருக்கான், அழுக்கான்னு கூப்பிட்டாக்கல, ஏன்னா அவனுக்கு கோபம் வராது. பாருங்கள், இதுக்குரிய ஷார்ட்கட் அழுக்காருடையான்ன்றதை அழுக்கான்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அவனை அழுக்கான்னு கூப்பிட்டீங்கன்னா அவன் அழுக்காக இருக்கிறதுனால ஓமையாக இருப்பான். பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் குறள், கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கூத்தோக்க சீர்த்த இடத்து. பாருங்கள், இந்த குறளுக்கான அணி பார்த்தீங்கன்னா கொக்கொக்க, இதை பாருங்கள், கொக்கொக்கன்றதை கொக்குன்னு மைண்டில் வச்சுப்போம். கொக்கொக்கன்றதை கொக்குன்னு மைண்டில் வச்சுப்போம். பாருங்கள், கொக்கு எப்பயுமே மீன் வரும்போது ஊமையாக இருக்கும், சவுண்டு போட்டால் மீன் ஓடிடும். அதனால் கொக்கு மாதிரி ஊமையாக இருக்கணும். இந்த குழுக்குரிய ஷார்ட்கட் பார்த்தோன்னா கொக்கு ஊமையாக இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் குறள் பார்த்தீங்கன்னா, அருளென்னும் அன்பின் குளவி பொருளென்னும் செல்வ செவிலியால் உண்டு. இந்த குறளுக்குரிய அணி பார்த்தீங்கன்னா உருவக அணி. இது எப்படி ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்கலாம்னா, அருள்னாலேயும் அன்புனாலேயும் ஒரு உருவம் தான். அவர்கள் ஒரு உருவனை வச்சு மாஷியம் பண்ணிக்குவோம். அதனால் இதை உருவ அணின்லாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் குறள் பாருங்கள், பக்கமே இருக்குது. குன்றேறி யானை போர். பாருங்கள், இது பார்த்த உடனே நம்ம அடிச்சிடலாம். குன்றேறினா பெரிய ஒரு குன்று மேலே ஏறி யானை போரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக பார்க்கணும், ஓமையாக. இல்லைன்னா அந்த யானை உங்களை கொண்டுரும். ஓகேங்களா? அதனால் குன்றேறி யானை பார்த்தா நீங்கள் அமைதியாக பார்க்கணும். அதே தான் ஓமைன்னு சொல்லலாம். இதை ஷார்ட்கட். மறுபடியும் பாருங்கள், ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். பாருங்கள், இந்த குறளில் பொருள்னு நிறைய இடத்துல வரும். அதனால் பொருள் இருந்தால் தான் நம்மளை ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி பின்னாடி நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி நிலையாக இருக்க மாட்டாங்க. எனவே பொருள்னு வந்தால் சொல் பின் வரும் நிலையணின்னு நீங்கள் போட்டுடலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் குறள், அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. பாருங்கள், அழுக்காருடையான் கண்ன்றது அழுக்கன் வச்சுப்போம். அவன் அழுக்காக இருக்கிறதுனால ஓமையாக இருப்பான், அழுக்கான்னு கூப்பிட்டா அப்படின்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒன் குறள் பாருங்கள், கொக்க. இதை பாருங்கள், இந்த குறளில் கொக்கை பற்றி சொல்லுவாங்க, கொக்குக்குடைய பொறுமை பற்றி சொல்லுவாங்க. கொக்கு பார்த்தீங்கன்னா மீன் வரும்போது அமைதியாக இருக்கும், அமைதியாக இல்லைன்னா மீன் ஓடிடும். அதனால் ஓமையாக இருக்கும். இதை ஓமை அணின்னு நம்ம வச்சுப்போம். இதுக்குரிய ஷார்ட்கட் பார்த்தோன்னா கொக்குன்னு வந்தால் நீங்கள் ஓமை அணின்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், குறளை பார்ப்போம். பாருங்கள், அருள் என்னும் இருக்குது.
இதை பாருங்கள், அருள்ன்றது ஒரு ஆண் அல்லது பெண் பெயர். சரிங்களா? அதனால் அருள்ன்றது ஒரு உருவகம் இல்லைன்னா உருவக அணி, ஒரு உருவமாக வச்சு அசியூம் பண்ணிக்கிறோம். பாருங்கள், அருள் என்னும் குரல் வந்தால் நீங்கள் அதை உருவக அணின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், குன்றேறி யானை போர். இதை பார்த்தீங்கன்னா, குன்றேறி யானை போர் கண்டால் நீங்கள் ஓமையாக பார்க்கணும், இல்லைன்னா யானை உங்களை தூக்கி போட்டு மெரிச்சிடும். எனவே குன்றேறி யானை போர் கண்டால் நீங்கள் ஓமையாக பார்க்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு பாயிண்ட் ஆஃப்ல யூஸ் ஆகணும் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 9th பழைய புக்கில் இருக்கிற திருக்குறளுக்குரிய அணிகள் அனைத்தும் போட போகிறேன். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.